ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜெயா சர்வைவ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தாங்க தலையில் எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன். எங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அண்ணா ஆர்ச்சுக்கு கிட்டே இருக்கிற அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போனேன். நான் இங்கிலீஷ் மெடிசனை எடுத்து ரொம்ப மணி வேஸ்ட் பண்ணி எதுவுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அதனால் ஆயுர்வேதம் இல்லை சித்தா இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோல்டாக இருந்ததில்ல. இப்போ நான் பார்க்க போகிறது சித்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி போட்டுக்கணும். ரொம்ப வார்மான பிளேஸு, ரொம்ப காமாக இருந்துச்சு, நீட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியவங்களாம் வந்திருந்தாங்க. இயற்கை மருத்துவத்தில் அவ்வளோ பிலீஃப் வச்சுருக்காங்கங்க. அவங்கக்கிட்டேயும் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் டாக்டரை பார்த்தேன். பிபி அது இதுன்னு எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு கையில் நாடி பார்த்து என்ன ப்ராப்ளம்ன்றதை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு மெடிசன் கிடைக்கும். நிறைய முத்ரா எல்லாம் போஸ்டர் போட்டிருந்தாங்க, நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னு. இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் நம்ம அந்த இயற்கை எல்லாத்தையுமே மறந்துட்டோம்ல. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. சின்ன சின்ன விஷயம்னாலும் எடுத்து டேப்லெட்டை உடம்புல போட்டுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் யாரோ உறக்க சொல்கிற மாதிரி இருக்குது. எப்போ அவங்க பாடியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இயற்கை மருத்துவத்தை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நடந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். இது சித்தா பார்மசி. இதுலேயும் சில டேப்லெட்ஸ் வாங்கிக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.